மேத்ஸ் சப்ஜெக்ட்னால தினசரி வாழ்க்கையில் என்ன யூஸ் அப்படிங்கிற கொஷின் பெரும்பாலான மக்கள் மனசில் இருக்கும். அதுக்காகவே தான் இந்த பிளேலிஸ்ட் லைஃப் மேத்ஸ் வாழ்க்கை கணக்கு. இப்போ சீசனலாக மேட்ச் ஆகிற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மேத்ஸ்னால் என்ன யூஸ்ன்னு கேட்குறோம் இல்லையா? இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில். இன்டகிரேஷன் நம்ம ஸ்கூலில் எல்லோரும் படிச்சிருப்போம். ஸ்கூலுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஈவன் எலெக்டிவாக படிக்கிற மேத்ஸ் எலெக்டிவாக படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இன்டகிரேஷன் ஃபெமிலியராக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நிறைய யூசஸ் இருக்குது இன்டகிரேஷனுக்கு. இது யூஸ் ஆகிற ஃபீல்டு வந்து ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங்னு நிறைய ஃபீல்டு. இதில் சாம்பிளுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறது, பரப்பளவு கொள்ளளவு கண்டுபிடிக்க. அதுதான் ஃபார்முலா ஸ்டாண்டர்டாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த ஃபார்முலாஸ் வந்து ரெகுலர் ஷேப்புக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்யூப்னா, சிலிண்டர்னா வால்யூம் என்ன, அப்புறம் ஒரு ஸ்கொயர்னால் அதோட பரப்பளவு என்னன்றதுக்கெலாம் ஃபார்முலாஸ் இருக்குது டைரெக்டாக. அப்படி இல்லாமல் ஷேப்பு நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒன்றும் எக்ஸாக்டாக ஸ்டாண்டர்ட் ஷேப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதில்ல. ஒரு லேண்டே வாங்குகிறோன்னா அது எக்ஸாக்டாக ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ இருக்கிறதில்ல. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு நீள அகலம் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கலாம். 4 பக்கம் 4 டிஃப்ரெண்ட் அளவு கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற வடிவங்கள், அந்த மாதிரி வடிவங்களுக்கு பரப்பு அண்ட் கொள்ளளவு, அதாவது ஏரியாவும் வால்யூமும் கண்டுபிடிக்க. இதில் ரொம்ப ஃபெமிலியராக இப்போ சீசனல் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டேம் இருக்கு இல்லையா, டேமோட கொள்ளளவு கண்டுபிடிக்க இன்டகிரேஷன் யூஸ் ஆகுது. டேம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்பில் இருக்காது. அதோட நீள அகலம்லாம் வந்து உயரம் இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். ஸோ அந்த டேமோட வால்யூம், அதாவது கொள்ளளவு, எவ்வளோ தண்ணி வந்து பிடிக்குது, அது கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த இன்டகிரேஷன் யூஸ் ஆகுது. ஸோ டேமு தண்ணி அப்படின்னதுமே உங்களுக்கு சென்னை தண்ணியில் மூழ்கில் ஒரு அந்த சீசன் பழைய காலத்தில் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னால் நடந்த ஈவெண்ட்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த டைமில் இன்டகிரேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணி சர்டைன் லிமிட் தாண்டுனா டேஞ்சர் அப்படின்னு சொல்லி முன்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அவங்க திறந்து விட்டுருந்தாங்கன்னா அத்தனை பேர் வந்து இறந்துருக்க மாட்டாங்க, அத்தனை மக்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. ஸோ மேத்ஸோட யூஸ் இப்போ வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.